ஏடிஎம்கே அஇஅதிமுகங்கிற இயக்கம் எப்படி இருந்தா இவருக்கு என்ன? நீ ஒரு நல்லாட்சியை நடத்திருந்தீங்கன்னா என்னுடைய அற்புதமான ஆட்சி, என்னுடைய விடியல் ஆட்சி தொடர வாக்களியுங்கள்னு சொல்லலாம். அதை செய்யல. அதோட குற்ற உணர்ச்சியில எதை பேசுவது என்று தெரியாமல் பிதற்றி கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஒன்னும் நல்லாட்சி நடத்திருந்தீங்கன்னா நல்லாட்சி தொடரணும்னு சொல்லிடலாம், இல்ல விடியல் ஆட்சியை தந்திருந்தீங்கன்னா விடியல் ஆட்சி தொடரணும்னு சொல்லலாம், இல்ல உங்க தந்தையார் கருணாநிதி நல்லாட்சியை தந்திருந்தால் கூட கலைஞர் ஆட்சி தொடரன்னு சொல்லலாம். நாங்க சொல்றோம் புரட்சி தலைவர் ஆட்சியை தருவோம், புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை தருவோம்னு நாங்க சொல்றோம். காமராஜர் ஆட்சியை தருவோம்னு காங்கிரஸ்காரங்க 65 வருஷமா சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. கருணாநிதி ஆட்சியை தருவோம், கலைஞர் ஆட்சியை தருவோம்னு ஏன் உங்களால சொல்ல முடியல? கலைஞரும் நல்லாட்சியை தரல, நீங்களும் நல்லாட்சியை தரல. அதனாலதான் இன்னைக்கு எதை பேசுவது, ஏதாவது ஒண்ணு பேசணும்ல. தேர்தல் பிரச்சாரத்துல எதையுமே பேசாம ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியாதுல்ல. அதனால தமிழ்நாடு தலை குனியாது. அதுதான் சரக்கு அடிச்சுட்டு கவுந்து கிடக்க, அப்புறம் என்ன தலை குனியாது? அவன் தான் பிளாட் ஆகி படுத்து கிடக்குறான், அப்புறம் என்ன குறியிறது? தரையில தான் இருக்கிறான், அதுக்கு மேல குனியறதுக்கு நோண்டிக்கிட்டு போனாதான் பண்ண முடியும். இதையெல்லாம் வைத்து விட்டு நல்லாட்சியை தராத குற்ற உணர்ச்சியில தான் 5000 ஏத்துவோமா, 50,000 ஏத்துவோமா, 5 லட்சத்தை ஏத்துவோமா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க எத்தத்தின்னா பித்தந்தளின்னு. அப்படி இன்னைக்கு நீ ஏன் 5000 ஏத்தணும்? அடுத்த மாசத்துக்கும் அதுக்கு அடுத்த மாசம் வருகின்ற கோடை காலத்துக்கு கடந்த 4 ஆண்டுகளா கோடை வரவே இல்லையா? ஊட்டியில தான் இருந்தமா எல்லாரும். கடந்த 4 ஆண்டுகளாக பொங்கல் வரலையா? 4 ஆண்டுகளாக பொங்கல் தொகுப்பு கொடுக்காம இப்ப மட்டும் பொங்கல் தொகுப்பு என்ன? அதனால மக்கள் எல்லாத்தையும் கூர்ந்து கவனித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. எப்ப கொடுத்தா என்ன, மக்களுடைய பணம் அவங்களுக்கு போய் சேருது இல்ல அப்படின்னு ரகுபதி சொல்லி. அதாவது நலத்திட்டங்களா கொடுப்பது என்பது வேறு, பணமா கொடுக்கறதுங்கிற முதல் வரலாற்றை உருவாக்குனது இவங்க தான். நம்ம கொடுத்துருக்கிறோம், பொங்கல் தொகுப்புக்கு கொடுப்போம். ஒரு பொங்கல் பண்டிகை ஒரு மகிழ்ச்சியா கொண்டாடணும், தமிழர் திருநாள் மகிழ்ச்சியா கொண்டாடணும், அம்மா காலத்துல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது வேறு. போன ஆண்டெல்லாம் நீங்க கொடுக்கல பொங்கல் தொகுப்புக்கு, இந்த ஆண்டு மட்டும் முன்கூட்டியே தருவது. அப்ப நீங்க நல்லாட்சி தரலாங்கிறத உங்களுடைய குற்றமனம் ஒத்துக்கொள்கிறது. உங்களுடைய கூச்சம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கூச்சத்துலதான் இந்த பணத்தை எல்லாம் போடுறாங்க. நீங்க என்ன இப்போ 50,000 போட்டாலும் கூட, 5 லட்சத்தை போட்டாலும் கூட 2026ல எடப்பாடியார் ஆட்சி அமைப்பதை உங்களால் தடுக்க முடியாது.